இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு இன்று பிற்பகல் 1:55 மணிக்கு காலமானார். ஸ்ரீவைகுண்டத்தில் 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ராமசாமி கருப்பாயி தம்பதிக்கு பிறந்த 3வது மகன் நல்லகண்ணு ஆவார். பள்ளி பருவத்தில் காந்தியவாதியாக அறியப்பட்ட நல்லகண்ணு அதன் பின் கம்யூனிஸ்டாக மாறத் தொடங்கினார். 1943ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த நல்லகண்ணு இன்று வரை சுமார் 80 ஆண்டுகளாக அதே கட்சியில் இருந்து வந்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு மாணவர்களை திரட்டி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த சில ஆண்டுகளில் அவருக்கு முதலில் கிளை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அதன் பின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இடைக்கமிட்டி செயலாளர், விவசாய சங்கத்தின் மாநில செயலாளர், கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர், மாநில செயலாளர் என பல்வேறு பொறுப்புகளை நல்லகண்ணு வகித்துள்ளார். உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற போராட்டத்தை முன்னெடுத்து கைதான நல்லகண்ணுவிற்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. சிறை தண்டனை முடித்து சிறையிலிருந்து வெளிவந்த நல்லகண்ணுவுக்கு ரஞ்சிதம் என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. நல்லகண்ணுவின் அரசியல் பயணத்தில் விவசாய சங்கத்தின் பணிகளே முக்கியமானதாகவும் பிரதானமாகவும் அமைந்துள்ளது. 1980ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட்ட நல்லகண்ணு தோல்வியை தழுவினார். 1999ஆம் ஆண்டு கோவையில் சி.பி. ராதாகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிட்ட நல்லகண்ணு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தாமிரபரணி ஆற்றில் மணல் அள்ளுவதை எதிர்த்து கடந்த 2010ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கில் தனது 86வது வயதில் தானே ஆஜராகி நல்லகண்ணு வாதாடினார். தமிழுக்கும் தமிழினத்திற்கும் பெருமை தந்ததற்காக தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது கடந்த 2024ஆம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டது. கொள்கை வேறுபாடுகளை களைந்து அனைத்து கட்சி தலைவர்களாலும் அவரது இறுதி நாள் வரை மதிக்கப்படக்கூடிய தலைவராக இருந்து வந்தார். 100 வயதை கடந்த நல்லகண்ணுவிற்கு சொந்த வீடு கிடையாது என்பதோடு கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கும் ஊதியத்தை தவிர வேறு எந்த வருமானமும் கிடையாது. நல்லகண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும், இந்திய சுதந்திர போராட்ட வீரரும், சமூக நீதிக்காகவும் விவசாய தொழிலாளர்களின் உரிமைகளுக்காகவும் தீண்டாமைக்கு எதிராகவும் தனது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர். வள்ளலார் மீது நெருங்கிய ஈர்ப்பு கொண்டவர். 2007ஆம் ஆண்டு அம்பேத்கர் விருது பெற்றவர். தமிழக அரசு வழங்கிய அம்பேத்கர் விருதுடன் கிடைத்த 1 லட்சம் ரூபாயை பாதியை கட்சிக்கும் பாதியை விவசாய தொழிலாளர் சங்கத்திற்கும் வழங்கினார். தமிழ்நாடு அரசால் 2022ஆம் ஆண்டு அவரது சமூக நீதி, விவசாய தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு ஆகியவற்றிற்காக ஆற்றிய பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் தகைசால் தமிழர் விருதும் வழங்கப்பட்டது. விருதுடன் 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டது. இந்த தொகையை அவர் முழுவதுமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நன்கொடையாக வழங்கினார். இது அவரது தன்னலமற்ற தலைமை பண்பை மீண்டும் வெளிப்படுத்தியது. ஊருக்கே உழைத்த நல்லுள்ளம் இன்று நிரந்தரமாக ஓய்விற்கு சென்றுவிட்டது. நல்லகண்ணுவின் மறைவு அவரை நேசிக்கும் அனைவருக்கும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.